7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சார், உங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புக்கான அந்த ஒரு நாள் துவங்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன நடந்தது சார் அன்னைக்கு? ஏற்கனவே சொன்னேன், அப்போ தான் கல்யாணம் பண்ண புதுசு, அதுவும் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அப்போ பார்த்துட்டு என்ன முக்கியமான வேலைன்னா, நியூ ஒய்ஃப் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கணவனுடைய வேலை. அப்போ எங்களுக்கு கிடைச்ச ப்ரைவசி பார்த்தா லஞ்ச் டைமில் தான் கிடைக்கும். அப்போ தான் அவங்க வீட்டில் எல்லாம் கம்மியாக இருக்கும் கூட்டம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் அவங்க எதையோ மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் நினச்சேன் ஏதோ புது மனைவி கூட விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு என்ன இதுன்னு கேட்டப்போ, அது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் மாதிரி, இது ஆண்கள் சமாச்சாரம்லாங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட உடனே கேட்குறேன், இப்போல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு, நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் தெரியும், நானும் டிவி விளம்பரம்லாம் பார்க்குறேன். இப்போ நம்ம வீட்டில் நான் உங்கள் தங்கச்சிக்கு மற்ற பெண்கள்லாம் யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் அப்புறம் பால் வாங்க முடியாது. நான் எனக்கு ஒரே ஆச்சு, என்னடா வாட்ஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டில் பால் வாங்காமல் இருக்கும், என்ன கனெக்ஷன் பார்க்கும்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி, இந்த வாங்கும் திறன் சம்மந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டேன். பட் அன்னைக்கு எனக்கு தோணுது, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, ஏன் வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் பேக்கெட்டை கிஃப்டாக கொடுக்கக்கூடாது, இவ்வளோதான் அன்றைக்கி தோணுது. நான் அன்றைக்கி நிறுத்திக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி அதுதான் தோணுது, ஒரு கிஃப்ட்டை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்றைக்கும் நீங்கள் சானிட்டரி நாப்கினில் இருக்கிற அத்தனை பிராண்டும் வாங்கணும் அப்படின்னா கிடைக்கும் ஒரே இடம் வந்து மெடிக்கல் ஷாப்னு. ஒரு அழகான பேக்கெட்டை நான் விரலில் சுட்டி காமிக்கிறேன். அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து அப்படியே தரதுக்கு பதில் ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை தர மாதிரி கொடுத்தாரு என்கிட்ட. இது ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் இந்த பொருளை வந்து எவ்வளோ பெரிய நகரத்தில் கேட்டாலும் ஒன்று ப்ரௌன் குரல் போட்டு தருவாங்க, எதுவும் தருவாங்க. அந்த கடைக்காரர் அப்படி பண்ணதுனால எனக்கு என்ன ஒரு ஆச்சுன்னா, உள்ளே நீ என்ன தான் இருக்குது, ஏதாவது பேக்கெட் திறந்தால் ஏதாவது எகிரி குதிக்குமோ அப்படிங்கிறனால அந்த ஆர்வத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து பிரித்து முதன் முறையாக ஒரு சானிட்டரி நாப்கினை நான் தொடறேன், வெளியில் எடுக்கிறேன். ஒரு 8 இன்ச் லென்த்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பெரிய பேண்டேஜ் மாதிரி ஒரு சமாச்சாரத்தை. ஓ சார், நான் உங்கள் கண்டுபிடிப்பு இது சார்ந்து நான் நகர்றதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு முழுவதுமாக இந்தியா முழுவதும் என்ன மாதிரியான இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க, எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாக கூட இருந்திருக்கலாம். என்னென்ன மாதிரி அவங்க உபயோகிச்சுட்டு இருக்கிறாங்க? அதாவது நான் வழக்கமாக சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவில் வந்து 90% பெண்கள் வந்து நாப்கினை உபயோகப்படுத்துவது இல்லை. இந்தியாவில் 90%, இந்தியாவில் 10% பெண்கள் தான் வந்து சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் தொடர்ந்து அந்த கதைக்குள்ளே வரேன். உங்கள் ஒய்ஃபுக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்து போனேன், அந்த சம்பவம் என்ன நடந்தது? அப்புறம் அந்த பேக்கெட்டை வாங்கிட்டு அதை எடுத்து பார்த்தேன், மறுபடியும் அந்த பேக்கெட்டை கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அன்னைக்கு நான் பார்த்தது, அந்த வெளியில் எடுக்கும்போது அந்த எடை வந்து ஒரு 10 கிராம் இருந்திருக்கும். அந்த நாப்கினுடைய எடை வெள்ளை கலர்னா பஞ்சு 10 கிராம் பஞ்சுடைய மூலப்பொருளுடைய விலை வந்து 1994 வந்து வெறும் 10 பைசா. ஆனால் நான் வாங்கினது வந்து 6 ரூபாய்க்கு. இப்போ என்ன லாபம்? அப்போ என்னோடய மைண்டில் ஒரு பொறி தட்டுது. நான் வந்து இயல்பாக ஒரு கைத்தறி தொழிலாளின் மகன் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த பஞ்சு நூலில் தெரியும். ஏன்னா ஒரு 10 கிராம் பஞ்சை யூஸ் பண்ணிட்டு 6 ரூபா விற்கிறானே, நம்ம ஏன் இதை தயாரிக்கக்கூடாது விலை கம்மியாக ஒய்ஃபுக்கு? எல்லாமே ஆமாம், எல்லாமே நடந்தது, ஏன் சாந்திக்கு நம்மளே பண்ணிடக்கூடாது? அப்போ அடுத்த நாள் ஒரு பெரிய மில்லுக்கு போய் இந்த காட்டன் வெப், இந்த பஞ்சு ரோலை வாங்கி, இந்த பியூட்டி பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சி தொடக்க யூஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி செவகமாக கட் பண்ணி இந்த கஃப்லேயும் இந்த காலர்லேயும் ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு துணி இருக்கும், அந்த கிளாத்தை சுற்றி நான் என்ன கடையில் வாங்கணும் அதே மாதிரி நாப்கினை 2 நாளில் பண்ணியாச்சு. ஒரு 2 நாப்கின் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னிங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஷாப் நடத்திட்டுருக்கேன். ஏதாவது சின்ன இயந்திர சம்மந்தப்பட்ட வேலைகளை ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா ஒர்க் ஷாப்பில் பண்ணலாம். இப்போ நான் நாப்கின் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பெண் துணை தேவை. நான் தான் தமாசு சொல்ல, இந்தியாவில் வந்து பெரும்பாலும் சாமியார்களை சுற்ற நிறைய பெண்கள் இருக்காங்க, இந்த முருகானந்தருக்கு எந்த சமயம் கிடைக்கல. அது ஒன்லி விக்டம் ஆர் அவைலபிள் சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் சாந்தி. வழக்கமாக கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு கண்ணை மூடுன்னு சொல்லி ஒரு நாள் கொடுக்குறேன். இங்கே என்ன தமாசுனா, எனக்கு வந்து தெரியும் என்னமோ நடக்குது பெண்களுக்குள்ளன்ட்டு, எப்போ என்ன சமாச்சாரம் இதெல்லாம் தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து மாரியாத்தா கோயில்னு இருக்குது, அங்கே வெள்ளிக்கிழமையான நிறைய பொம்பளை வருவாங்க, லேடிஸு. சில பேர் மட்டும் உள்ளே போவாங்க, மற்ற வெளியே நின்றுக்குவாங்க. இதனால் நான் வந்து வருமானப்படுத்துகிறேன், பெண்கள் வெள்ளிக்கிழமை வந்து அப்படி ஆகிறாங்க. அதனால் ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து சாந்திக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஃபீட்பேக் உடனே கேட்குறேன் கொடுத்துட்டு, இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடு, இது சாக்லேட் கொடுத்த மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் வெயிட் பண்ண போது அன்றைக்கி தான் தெரியுது இது மாதம் ஒரு தடவை நடக்கிற விஷயம். அப்போ நான் சொல்லிவிட்டு நான் ஆடியன்ஸை பார்த்து சொல்லுவேன், many men they are becoming husband, then they are become father, then grandfather, great grandfather, then they are dying without knowing what is happening with his partner's body. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு நான் வந்து உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டமான ஆள் அப்படின்னா எல்லாமே வந்து ஏர்லியராக தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய தவறை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு லக்குங்க. கடைசி நேரத்தில் தெரிஞ்ச ஒரு யூஸ் இல்லை. கார் எடுத்து 100 கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் கொடுத்தப்போ பிரேக் பிடிக்க தெரிஞ்சு என்ன ஆகுங்க, அது மாதிரி எடுத்தோன்னே பிரேக் அது மாதிரி. அப்புறம் வந்து நான் அன்றைக்கி தான் அப்புறம் நான் மறந்துடுறேன் இந்த 2 நாப்கின். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் சொல்கிறாங்கல்ல ரிசல்ட் சொல்கிறதுக்கு. இந்த வழக்கமான வேலைக்கு போயிடுறேன். ஒரு 2-3 வாரம் இருக்கும். அதே சேம் லஞ்ச் டைம் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். சாந்தி ஃபீட்பேக் தராங்க கிச்சன்லேருந்து, நல்ல நாப்கின் கொடுத்தீங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் பேக் டு மை ரேக் கிளாத் யூசிங் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி தமிழில். என்ன காரணம்? இங்கே தான் ஆரம்பம். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸுங்கிறது. என்ன சொல்கிறது, இந்த ஹீரோவை அடித்து 10 பேர் தூக்கி வேலியில் போட்டு போகிறாங்க, இன்டர்வெல் போடுறாங்க, அது மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, இட் இஸ் வெரி நாஸ்டி கோயிங் பேக் டு ரேக் கிளாத் யூசிங் மெத்தடும் போது அது ஒரு மிக இன்றைக்கி இந்த இன்டர்வியூ காரணமானால் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரே கிரேடா. ஏன்னா நான் யூஸ் பண்ண பஞ்சு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக மில் நடத்திருக்க ஒரு மில், அது மிகப்பெரிய மில். அப்போ நினைக்க சார் பஞ்சில் ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு வேறு மில்லில் பஞ்சுக்கு வாங்கி அதை நாப்கின் பண்ணுறது, சாந்திக்கிட்டு கொடுக்குறது, 1 மாதம் வெயிட் பண்ணதில் டைம் டேக்கிங் ப்ராசஸ். எனக்கு இப்போ மோர் உமன் வாலண்டியர்ஸ் வேணும். அப்போ வந்து என் தங்கைகிட்டே நான் இப்போ என்ன பிரச்சனைங்கன்னா, பெண்கள் வந்து ஈவன் மனைவியாக இருந்தாலும் உங்கள் நாப்கின் நல்லா இல்லை, நல்லா இல்லை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விளக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ பிரபலமான டைரக்டர் படத்தோட வசனம் மாதிரி ஆமாம் இல்லை தேவா வந்தான் போனான் இப்படி தான் கிடைக்கும். அது சவுத்து பார்த்துன்னு சொல்லுவாங்க, மூஞ்சி பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்லஸ் சர்வீஸ் ஐம் கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர், ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட்டுங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் மேடம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கனால பேசுகிறேன். கிரியேஷன்னா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு பண்ணுறது. அப்போ வந்து இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடு நாங்கள் இருக்குது, ஒரு 10 ரூம் ரூமு, 3 செவத்து இருந்தால் பூஜை ரூம்ங்கிறது வந்து எல்லா செவரும் தான் பூஜை ரூம். அது அப்ராடில் சொல்லுவேன், வி யூஸ் டு ஹேங் அவர் கார்டன்னா ஃபாரின்கார ஏன் நீ கடவுளை ஏன் தூக்கு போடுறீங்கன்னா, இல்லை தட் மீன்ஸ் புட்டிங் நானி இந்த செவர் சார் தென் ஹேங்கிங் தட் ஃபோட்டோ. அப்போ எப்போ நான் ஒய்ஃப் கிட்ட பேசின அந்த விஷயத்த, ஒன்று விநாயகர் செவத்துலேருந்து பார்ப்பார், நான் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இருப்பார். எனக்கு சாமி முன்னாடி பேசுகிறீங்க, இது நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு சின்ன வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினா அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போதெல்லாம் இது பேசிகிட்டு இருக்கீங்க, சாமி பூஜையில் அப்படி எல்லாம் இது கண்டிப்பாக பண்ணி அம்மாவோட சொல்ல போகிறோம். இது அத்தனை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. அப்போ எனக்கு ட்ராப் பண்ண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் முறையாக ஒரு தோல்வி வாழ்க்கையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தெரியும், நான் சொல்லியிருக்கேன் 10-25 mm டயா இரும்பை வளைக்கிறேன், கேட் செய்கிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், இரும்பு கூட விளையாண்டுருக்கேன், பஞ்சில் தோக்கிறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னொரு கேள்வி, யாரோ ஒருத்தர் நாப்கின் பண்ணுறான், அது என் சொந்த பொண்டாட்டி உடம்புல சூப்பராக வேலை செய்யுது, நான் சொந்த புருஷன் பண்ணுறேன், எப்படி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, அதே பஞ்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அது வேறு மில்லில் காட்டனை வாங்கி நாப்கின் பண்ணுறது, சாந்திக்கிட்டு கொடுக்குறது, 1 மாதம் வெயிட் பண்ணுறது, ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். எனக்கு அதிகமான பெண் துணை தேவைப்படுது குயிக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னுடைய கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைக்கு மருத்துவக் கல்லூரியில் சில மாணவிகளை பிடிச்சி அப்போ சைக்கிளில் போவேன். அங்கே போய் நாப்கினை கொடுத்துட்டு, எனக்கு என்ன பிரச்சனைனா, திரும்பவும் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஃப்யூச்சர் டாக்டர்ஸும் கூட இதை பற்றி பேச ரெடியாக இல்லை, நல்லா இல்லை, அவ்வளோதான். அப்போ என்னடான்னா, அப்போ நான் ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து ஒரு சைடில் நான் கேட்க விரும்புகிற கேள்விகள் தமிழில், அடுத்த பக்கம் அந்த எதிர்பக்கம் வந்து காலி இடம் ஃபீட்பேக் ஷீட். இன்னும் உடனே சொல்லிட்டீங்க. நான் அப்போ நினச்சது கண்ணாடியில்னு சொல்கிற முருகன் எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறேன், நான் ஏதோ கண்டுபிடிப்பேன்னு நினச்சேன். அப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துருக்கு பாரு உனக்கு, இந்த வடிவேறு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஃபீட்பேக் ஷீட்டுன்னு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, என்ன சார் எழுதுனீங்க? நான் எழுதினேன் வந்து என்ன பிரச்சனை, என்ன உரியவில்லையா, இது ரொம்ப தமாசாக இருக்காது, இல்லை உபயோகப்படுத்தும் பொழுது பஞ்சு வெளியில் வந்து விட்டதா, உங்கள் உள்ளாடையில் வந்து நனைந்து விட்டதா, இது மாதிரிலாம் கேள்வி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 பெண்கள் அப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. படிக்காதவன் இருந்தாலும் ஃபீட்பேக் சீட் மஸ்ட் பி ஃபில்டு பை ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட். அப்போ அதெல்லாம் பொய்யா எழுதிட்டாங்கன்னு அதெல்லாம் வாங்கி சுற்றிட்டு நம்ம மீட்டிங்கில் சொல்லுவேன், இட் பிகம் ராமலிங்கராஜஸ் பேலன்ஸ் ஷீட்டுமே. அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் மட்டும் ஒரு பேக்கரி இருக்குது, இன்றைக்கி அது இருக்குது, அங்கே டீ சாப்பிட்டு யோசித்தேன், சரி இனிமேல் இந்த பெண்களை நம்பி யூஸ் இல்லை,
ஏன் சானிடரி டவலை நானும் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது? நல்லா யூஸ் பாருங்க. நான் வந்து ஒரு அங்கே திரும்பி இன்னொரு முடிவு எடுக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு உள்ளாடை வாங்கி அதுக்குள்ளே ஒரு நாப்கின் வச்சு நான் போட்டுக்கிறேன். ஆனால் எங்கே நான் கர்ப்பப்பைக்கு போகும்போது ஒரு ஃபுட்பால் பிளாடரில் வந்து வாட்டு ரத்த தெரப்பி, அது கட்டியாமல் இருக்க என்ன ஏது கெமிக்கல் அதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சு எல்லாம் போட்டு இங்கே இடுப்பில் கட்டிட்டு ஒரு டியூப் கனெக்ஷன் வந்து இந்த பிளாடருக்கும் நான் போட்டு உள்ளாடைக்கும் இருக்கும். வேஸ்ட்டு கட்டியிருப்பேன். திரும்ப இல்லை பேண்ட்டெல்லாம் போட முடியும், வேஸ்ட்டு இல்லை பழைய லுங்கு இதாக இருக்கும். நடக்கும்போது சைக்கிளில் போகும்போது லேசாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு டோஸ் பிளட் வந்து அங்கே போகும். இது யாரோ என்னை வாட்ச் பண்ணிருக்காங்க, நான் அதை கவனிக்கல. ஏன்னா என்னுடைய ஆடைகளில் வந்து ரத்தக்கரை ப்ளஸ் வந்து இந்த ஆட்டு ரத்தம் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லை தரும். அப்போ அருகில் வந்தால் ஒரு பேட் ஸ்மெல் இதெல்லாம் எதுவும் யாரோ டயக்னைஸ் பண்ணுறாங்க. சரி என்ன யாரும் கண்டுக்கலன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஒரு நாள் மனைவி பரிமாறும்போது, ஏன்னா இந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன், இது நடக்க தெரியாது இந்த மெடிக்கல் காலேஜில் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம். ஒரு நாள் சாந்தி சாப்பாடு வரும்போது கேட்குறேன், நான் உங்களை ஒன்று கேட்க போகிறேன், எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இங்கிலீஷ் கோ ஹெட் அப்படி இல்லை சொல்லுங்கள். பார்த்தா அதுக்குள்ளே கண்ணில் டக்கு கண்ணீர் வந்துடுச்சு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நீங்கள் மெடிக்கல் காலேஜ் பிள்ளை கூட சுற்றிட்டு இருக்கீங்களாம்மா. நான் சொன்னேன், திஸ் ஹையஸ்ட் ட்ரெஸ் கோட் டு கிவ் இன்டர்வியூ இதுக்கு உட்காந்துருக்கேன். நான் இப்போ 10-15 வருஷம் கூட யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும் பக்கத்துக்கு கூட போக முடியாதுமா, யாராவது நான் அந்த மெயின் கேட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் ரிப்பேர் பண்ண போனேன். அவங்க கன்வென்ஸ் அந்த மாதிரி தெரியல, மூஞ்சி பார்த்தா தெரியுமே பெண்கள். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு போர் அடிக்குதுங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஒரு 4 நாளைக்கு. சரி கொஞ்சம் இறக்கி விட்டு வந்தேன், திரும்பி வரவே இல்லை. 20 நாள் எனக்கு வந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்துச்சு. அப்போ என்ன நான் அப்போ என்ன நினைக்கிறேன் பாருங்கள், எப்படியும் திரும்பி வரப்போகிறான், வர்றதுக்கு முன்னாடி இந்த கேப்பை வந்து ரிசர்ச்சுக்கு சீக்கிரம் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படி எடுத்துக்கிறேன். ஐ வாண்ட் டு யூஸ் த கேப் டு ஃபினிஷ் மை ரிசர்ச். ஏன்னா அம்மா இருக்காங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லை. அது எங்கள் வீட்டில் ஒரு பெண் நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து ஏதோ உபயோகப்படுத்தின ஒரு சானிட்டரி பேடை கவிட்டு வந்து வீட்டு முன்னாடி பிச்சு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு ஒரு ஐடியா வருது, ஒரு நாப்கின் வந்து பெண்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குற விட யூஸ் பண்ண நாப்கினை திருப்பி வாங்கினா அந்த நாப்கின் நம்ம கூட பேசிடுமே. அப்புறம் எகெயின் ஒரே வேலை, சரி டிபெண்ட் த மெடிக்கல் காலேஜ் கேர்ள்ஸ், எப்படியோ நான் கொடுக்குற நாப்கின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இங்கே வீசுறதுக்கு பதில் இந்த பர்டிகுலர் பின்னில் போடுங்க, நான் வந்து எடுத்துகிட்டு போவேன், பரவாயில்லையா? என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாருங்கள் ரிசர்ச்சில். அப்போ அவங்க வந்து முதல்ல சொன்னால் அந்த பொண்ணு மூஞ்சி மூடிட்டு ஓடியே போயிடுச்சு. என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு என்ன அண்ணான்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் வந்து அக்ரி பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 10-13 பெண்கள் வந்து யூஸ் பண்ண நாப்கினை போட்டால் யார் யூஸ் பண்ண நாப்கின் எதுன்னு வந்து முருகானத்துக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு கலர் கோடு, ஒரு ப்ளூ டாட் வச்சா அது வந்து மேரி யூஸ் பண்ணது, ஒரு ஆரஞ்சு கலர்னால் அந்த அது மாதிரி முதல் யூஸ் பண்ண நாப்கின் பின்னை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி என்னோடய மஃபட்டில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியும், மூக்கில் கர்ச்சீப்பு கட்டிட்டு அதெல்லாம் ஒரு வீட்டுக்கு பின்னாடி 10x10 ரூம், ஒரு மட்ட சாலை தான் ரிசர்ச் ரூம், அதில் ஒரு டேபிள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். இந்த சனிக்கிழமை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா அந்த பேட் ஸ்மெல்லாம் கொஞ்சம் போய் கம்மியாகும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சண்டே ஆகுது, ஒரு நேரத்தில் இருந்துச்சுன்னா பல்லு ரொம்ப நம்ம தான் விஞ்ஞானியாச்சே, பல்லு விளக்குன்னு முதல் வேலை அதை ஒரு படல் கதவை திறந்துட்டு போய் ரொம்ப சீரியஸாக என்னோடய நாப்கின் என்னாச்சு, கம்பெனி நாப்கின் என்னாச்சுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். பின்னாடி அம்மா வந்து அதை கவனிக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையான கிராமத்து தண்டை வேலை, ஒரு 10 கோழி வளர்ப்போ ஒரு கோழி பிடிச்சாரு. ஒரு பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சிக்கன் க்ளீன் பண்ணிருக்கான். பக்கத்தில் இருந்து இந்த கருமத்தை பார்த்தோன்னே அவங்க உண்மை சொல்ல அழக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோன்ற மகனுக்கு என்னமோ பண்ணிட்டாங்க, இவன் கம்ப்ளீட்டாக பைத்தியமே ஆகிட்டான். பொதுவாக எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பையுமே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாலும் எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு சிக்கல்கள், எல்லாவற்றையும் கடந்து தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நடந்துகிட்டே இருக்குது. திரு அருணாச்சலம் முருகானந்தம் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இழப்புகள், நிறைய தோல்விகளை எல்லாம் சந்தித்து தான் இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த பயணம் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இவ்வளவு பெயினோட ஒரு மனிதர் நம்ம பக்கத்திலே இருந்து இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். நிறைய பக்கங்களை நானும் புரட்டுகிறேன், காத்திருங்க. இந்த மாதிரி மறதி இந்த நாப்கின் ஆனால் உங்கள் நாப்கின் தான் யூஸ் பண்ணுற மறந்தே போச்சு. ஃபீட்பேக் பாருங்கள். ஓகே, உங்கள் நாப்கின் தான் யூஸ் பண்ணுற மறந்தே போச்சு. அன்றைக்கி ஒரு மிக மகிழ்ச்சிகரமான நாள், புரியலைங்களா? ஆனால் நான் மகிழ்ச்சி அடையும் போதெல்லாம் இன்னொரு ஆள் ரூமில் இருப்பான், இன்னொரு முருகானந்த கன்னடை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பான். டோன்ட் கனெக்ட் லிங்குவிஸ்டிக் வித் ஸ்கில்ஸுங்கிறேன். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. நிறைய பேர் பண்ணுற தப்பு ஆங்கிலத்தை அறிவு நினைச்சு ஒட்டே முட்டாள்தனமாக நாடு இந்தியா தான். அப்போ நான் சொல்ல வர்றதுங்க, எ குட் திங் கேன் ஈவன் ஹேப்பன் அண்டர் த ட்ரீ. இன்றைக்கி நான் விரும்புகிறது, நீ கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா எங்கே இருப்பான், அது பெரிய ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வெயிட் பண்ணுங்க, முருகா வருவார்.